பார்க்க போறது குடும்ப சொத்துல பெண்களுக்கும் சம உரிமை வழங்குற சட்டம். பெண்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது நகைகளை போட்டு சீர் செய்ததுனால குடும்ப சொத்துல பெண்களுக்கு பங்கு தர மாட்டாங்க. இந்த நிலை மாறணும், பெண்களுக்கும் ஆண்களை போலவே சமமா சொத்துரிமைகளும் வாரிசு உரிமைகளும் கொடுக்கப்படணும்னு 1929ல பெரியார் சொன்னாரு. 60 வருஷத்துக்கு அப்புறமா 1989ல தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருந்த கருணாநிதி பெண்களுக்கும் சொத்துல சம உரிமை உண்டுன்ற சட்டத்தை நிறைவேற்றினாரு. அது மட்டும் இல்ல, ஒருவேளை கணவர் முறையா சொத்துக்களை கொடுக்காத பட்சத்துல பெண்கள் கணவரோட சொத்துல பங்கு கேட்கவும் உரிமை இருக்கு. முறையா டைவர்ஸ் பண்ணாம ஒரு பெண்ணோட கணவர் 2வது திருமணம் பண்ணிக்கிட்டா அவருடைய சொத்துக்கு உரிமை கோர்ற முழு அதிகாரமும் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு மட்டுமே இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. திருமணம் எல்லாருக்குமே சிறப்பா அமையறது கிடையாது. சிலருக்கு கசப்பானதா அமைஞ்சிடுது. முக்கியமா மேரேஜுக்கு அப்புறமா அவங்க லைஃப்ல நடக்கிற கொடுமைகளை நிறைய பெண்கள் வெளியே சொல்ல தயங்குறாங்க. நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான்ட்டு அந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு வாழ்றாங்க. சில பேர் சூசைடும் பண்ணிக்கிறாங்க. ஆனா சட்டம் அவங்களுக்கும் ஒரு சில உரிமைகளை கொடுத்திருக்கு. அதெல்லாம் என்னன்னு இப்ப பார்க்கலாம்.